அனைவருக்கும் வணக்கம். டிஎஸ் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்றால் ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரை வடை, உளுந்து சேர்த்து கீரை வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை வாங்க. இப்போது தேவையான பொருட்கள் 2 கப் உளுந்து எடுத்து 3 தரம் வாஷ் பண்ணி 3 மணி நேரம் ஊற வைத்திருக்கிறேன். நான் மிக்சியில் அரைக்க போவதனால் 3 மணி நேரம் ஊற வைத்திருக்கிறேன். மற்றது கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து புரோசன் கீரை, முதல்ல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணப்பட்ட கீரை. இது முதல்ல வெளியில் எடுத்து இலக வச்சு அதில் தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வைக்கணும். தண்ணியோட போட்டு அப்புறம் எண்ணெய் குடிக்கும், அதை எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது கொஞ்சம் சோம்பு சேர்க்க போகிறேன். அடுத்தது வெங்காயம், 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், இஞ்சி சின்ன துண்டு, 2 செத்தல் மிளகாய், மற்றது கொஞ்சமாக மல்லியில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது கருவேப்பிலை இதில் மிஸ்ஸிங், கருவேப்பிலை இல்லாதபடினால் மல்லியில் சேர்க்க போகிறேன். இனி வாங்க பார்க்கலாம். இப்போது அரைக்க வேண்டிய பொருட்களை மிக்சியில் சேர்க்கிறேன். 2 செத்தல் மிளகாய், இஞ்சி துண்டு, மற்றது 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் உளுந்து. இது அரைக்கும் போது தண்ணி தெளித்து தான் அரைக்கணும். தண்ணி கூட விட்டு அப்புறம் தண்ணி கூட வந்துடும், அப்புறம் எண்ணெய் பிடிக்கும். ஆனால் அப்படி தண்ணி கொஞ்சம் கூட வந்துட்டேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரவை சேர்க்கலாம் அல்லது அரிசி மா சேர்க்கலாம். 2 ஸ்பூன் அப்படி சேர்க்கலாம், 2-3 ஸ்பூன். ஸோ இப்போது அரைத்து விட்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இப்போ அரைப்பட்டுதான்னு பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியில் போட்டு காட்டுறேன். தண்ணியில் போடும்போது இப்படி மிதக்கணும், கரையக்கூடாது, மிதக்கணும். இப்போ இது ஓகே, இது வடைக்கான பதம் வந்து விட்டது. இனி வடைக்கு எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறேன், அதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறேன். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்குறேன். அத்தோடு கீரை வந்து இது வந்து டீப் ஃப்ரிட்ஜில் இருக்கிற கீரை எல்லாம் பால் சேர்த்து இருக்குது. ஆனால் இது பால் சேர்க்காது, தனி இலைக்கீரை, அதுதான் எடுத்துருக்கிறேன். அத்தோடு வெட்டி வச்சுக்கிற மல்லி இலை, நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சட்டியில் தண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் வடை பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். கை அதில் நினச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்குறேன், அது கொதிச்சிட்டுது. சமையலில் பிகினர்ஸாக இருப்பீங்க சில பேர், அவர்களுக்காக சொல்கிறேன். சில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் சமைக்க தொடங்கியிருக்கிறவர்களுக்காக நீங்கள் பொரிப்பதற்கண்டு ஒரு சட்டியை பாவியுங்கள். அதில் கறியெல்லாம் சமைக்கக்கூடாது, தனியாக பொரிப்பதற்கண்டு வச்சு போகணும். அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும். எண்ணெய் சட்டி அண்டு ஊரில் எல்லாம் வச்சுருப்பார்கள், அப்படி வச்சுருக்கணும். இப்போது ஒரு பக்கம் வெந்து கொண்டு இருக்கிறது. இனி மற்ற பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ இது பொரிந்து விட்டது. நான் டிஷ்யூ பேப்பரில் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எடுப்பதற்காக வைக்கிறேன். சூடான சுவையான வடை தயாராகிவிட்டது. இதை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுடன் உண்டு மகள போகின்றோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.